பிறப்புச் சான்றிதழ் வாங்கும்போது மறந்தும் இந்த தவறை மட்டும் செய்துவிடாதீர்கள். ஆதாரில் சிக்கல் ஏற்படும். சென்னை: உங்கள் குழந்தைக்கு பிறப்புச் சான்றிதழ் வாங்க போறீங்களா? அப்படின்னா கண்டிப்பாக இந்த தவறுகளை செய்துவிட வேண்டாம். அப்படி செய்தால் பின்னாளில் சிக்கலை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. 2012, 2013 காலகட்டத்தில் தமிழில் மட்டுமே பிறப்புச் சான்றிதழ் வழங்கினார்கள். அதன் பிறகு ஆங்கில பெயரும் இருப்பது போல் பிறப்புச் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அப்படி பிறப்புச் சான்றிதழ் வாங்கும்போது சில விஷயங்களில் தவறுகளை தவிர்த்தால் பின்னாளில் ஆதார் கார்டு வாங்கும்போது சிக்கல் வராது. அதை பற்றி பார்ப்போம். அதேபோல் வெளி மாநிலங்களில் படிக்க வைக்க போகிறீர்கள் என்றால் கண்டிப்பாக பெயர் உள்பட அனைத்து விபரங்களும் ஆங்கிலத்திலும் வரும்படி சான்றிதழ் வாங்கிக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் தாசில்தார் ஆபீஸுக்கு அலைய வேண்டிய நிலை வர வாய்ப்பு உள்ளது. அதேபோல் பிறப்புச் சான்றிதழ் வாங்கி சென்ற பின்னர் ஏதாவது பிழை இருந்தால் உடனே சரி செய்து விடுங்கள். பின்னாளில் சரி செய்வது என்பது கடினம். இது தொடர்பான முழு வீடியோவை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இணைத்துள்ளேன், பார்த்து பயன்பெறுங்கள். இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.